அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆடி அமாவாசை ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். அமாவாசைனா என்ன? அதாவது சொல்லியிருக்காங்க, தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசையாம், ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசையாம், மறந்தே போனவனுக்கு மகாலய அமாவாசை. அதாவது மகாலய அமாவாசை எந்த மாதத்தில் வரும்? புரட்டாசி மாதத்தில் வரும். ஸோ இப்படி அமாவாசை நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறத இந்தந்த மாதங்களில் செஞ்சால் இவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்ரு பூஜை செஞ்சால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்புறம் அமாவாசை முன்னோர்களோட ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம அவங்கள மறக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம அவங்களுக்கு செய்கிறது தாங்க இந்த அமாவாசை. பித்ருக்கள் நம்ம இன்கேஸ் நம்ம அவங்களுக்கு அவங்களோட திதியில் நம்ம தர்ப்பணம் கொடுக்காம விட்டால் கூட நம்ம அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம போய் கடல்லையோ இல்லை ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடங்களில் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்கள மறக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசீர்வாதம், முழு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமாங்க. பித்ரு சாபம் ரொம்ப பொல்லாத சாபமாங்க. அதனால் அதை யாருமே ஏற்படுத்திக்கிறாதீங்க. கண்டிப்பாக தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இந்த ஆடி அமாவாசைக்கு விரதம் இருந்து அவங்கள நினச்சி அவங்களுக்கான சாப்பாடை அவங்களுக்கு கொடுங்க. ஏன் மீத நாள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்களா? அமாவாசை அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்களா? அப்படி கிடையாதுங்க. அவங்க நம்ம வீட்டை தேடி வர்ற நாள் தான் அந்த அமாவாசையாங்க. ஸோ அதை அவங்க எந்த ரூபம் மூலிமா வர்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அவங்க காகம்ன்ற அந்த ரூபத்தில் தான் நம்ம வீட்டை அவங்க அடையிறாங்க. சரியா? அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கோயிலில் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது. சரி, அதை கண்டிப்பாக கடைபிடிங்க. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு இப்போது நம்ம இறந்துட்டாங்க, அவங்க யாருக்கு சமம்? பித்ருன்னு சொல்லிட்டாவே அவங்களும் ஒரு சாமிக்கு நிகரான, தெய்வத்துக்கு நிகரான அந்த இதில் அந்தஸ்தில் தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தவங்க இறந்தால் அந்த குடும்பம் ஒரு நல்ல. ஸோ அதனால் இந்த பித்ரு பூஜை ரொம்பவே அவசியமான ஒன்று. இப்போது அதே மாதிரி அந்த அன்னைக்கு சமைக்கிற அந்த தெய்வத்துக்கு நிற்கிறாங்க சமைக்கிற அந்த சாப்பாட்டில் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையலாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வெங்காயமும் பூண்டும், அதாவது நம்ம ஒரு மனிதனுக்கு 3 வகையான குணங்கள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம் அப்படின்னு சொல்லி 3 வகையான குணங்கள் இருக்குது. அப்போது அந்த சத்துவ குணம் தான் நம்மளுக்கு தேவையானது. ரஜோகுணம்லாம் நம்ம எதிர்த்து போராடுறது, எதிர்மறையாக நடந்து கொள்வது அப்படின்னு அந்த மாதிரி செயல்படுது. தாமசம்னா சோம்பேறியாக இருக்கிறது. ஸோ அந்த சத்துவ குணத்தை வளர்க்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு தான் நம்ம அன்னைக்கு கடவுளுக்கு படைக்கணும். அது ஒரு தெய்வீகமான சாப்பாடாக ஆகும். அதே மாதிரி புழுங்கல் அரிசியில் சமைக்காமல் பச்சை அரிசியில் தான் அன்னைக்கு சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புழுங்கல் அரிசி அப்படின்னாலே அது பழைய அரிசி. ஸோ அந்த மாதிரி பழைய அரிசி இல்லாமல் நம்ம அன்னைக்கு ஒரு நல்ல இதுவாக செய்யணும் அப்படின்றது சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவியல் பார்த்துருப்பீங்க. அவியலில் எல்லா விதமான, அதே மாதிரி அமாவாசைக்கு சமைக்கக்கூடாத காய்கறிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வடை பாயாசத்தோட அன்னைக்கு சாப்பாடை போட்டு அவங்கள நம்ம மனதார நினைச்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்கள நினைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கண்டிப்பாக முன்னோர்களை மட்டும் நினைக்காம யாருமே இருக்கவே இருக்காதீங்க. எல்லாருமே நினைச்சு அவங்களுக்காக அன்னைக்கு விரதம் இருங்கள். சரிங்களா? பெண்கள் அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். கணவனோடு தாய் தகப்பன் இல்லை, கணவன் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதாங்க, விரதமும் இருக்கக்கூடாதான். ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக சமைக்க முடியும். ஐயர் வீட்டிலலாம் அப்படி தானங்க செய்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளாலேயும் முடியுங்க. அதுக்கான பொருட்களை நம்ம நம்மளாக தேர்வு செஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் வெங்காயம் போட்டு செய்யாமல் இந்த அவியல் செஞ்சுருக்கேங்க. அவியல் கேரட்டு, பீன்ஸு, சீனியரக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு தயிர் ஊற்றி, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றி லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெயை தாளித்து கொட்டினா அவியல் ரெடி. அதே மாதிரி தாங்க ரசத்துக்கும். இப்போது அடுத்து நம்ம செய்ய போகிறது
தாளித்து கொட்டியாச்சு. இப்போ அவியல் செஞ்சாச்சு. அடுத்து வந்து கீரை கூட்டு ஒன்று ரெடி பண்ணலான் இருக்கேன். அடுத்து வந்து பருப்பு ரசம் வச்சுட்டா அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சாம்பாராக வச்சா தான் நம்மளுக்கு வந்து வெங்காயம் அதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். வெறும் பருப்பு ரசம், பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பருப்பு குழம்பு ரெடிங்க. அது லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றி கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா பருப்பு ரெடி. அதே மாதிரி தான் கீரை, பாசிப்பருப்பு போட்டு கீரை கூட்டு தண்டங்கீரை செஞ்சுருக்கேன். அகத்திக்கீரை மிகவும் நல்லது, எங்களுக்கு கிடைக்கல, அதனால் தண்டுக்கீரை வச்சு நான் இன்றைக்கி கூட்டு பண்ணியிருக்கேன். கீரையையும் ஒரு 2 விசில் எடுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து லாஸ்ட்டில் தேங்காயும் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டிங்க அப்படின்னா கீரை கூட்டு ரெடி. அவ்வளோதாங்க. அடுத்து ரசம் எப்படி, நல்லா ஒரு பழுத்த 2 தக்காளியை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், ஒரு 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு அடி அடித்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியில் நல்லா போட்டு கலந்துக்கிட்டோம். நல்லா மசியெல்லாம் அந்த தக்காளியில் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணுங்க. இல்லையா அதை ஒரு தடவை வெண்ணி தண்ணியில் போட்டு அதை எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு புளி கரைசல். நம்ம தக்காளி போட்டு சேர்க்குறதால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரசம் ரெடி ஆயிரும். இந்த ரசத்தை வந்து லாஸ்ட்டில் தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏன் வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுறோம், அவங்களுக்கு விருந்து வைக்கிறது மாதிரி தாங்க இந்த அமாவாசை. மற்ற நாள் எல்லாமே வந்து காக்கிறதுக்கு நம்ம சாப்பாடு வைப்போம், ஆனால் அந்த மாதிரி விருந்தாக வைப்போமா அப்படின்றது கிடையாது இல்லையா. அமாவாசைக்காக நம்ம விரதம் இருந்து வைக்கிற சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி. இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தாளிக்கையில் ஒரு அரை சிட்டிகை வந்து இங்கே வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரசத்துக்கு ரெடி பண்ணதை வச்சு தாளித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா ரசம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதும் ஒரு சிறப்பாங்க. நம்மளோட குலதெய்வம் வந்து ஒரு அம்மனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அன்னைக்கு போய் கூழ் செய்து ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சி, அம்பாளுன்னு கிடையாது, உங்களுடைய குலதெய்வங்கள் என்னவோ அதுக்கு நம்ம செஞ்சு சாமி கும்பிட்டு வந்தால் அதுவும் நம்மளுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்த்துமா. அதையும் நம்ம செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் வந்து தாய் தகப்பனை நினச்சி இருக்கலாம், ஆண்கள் தாங்க இந்த தர்ப்பணம் கொடுக்க போகணுமா. அதனால பெண்கள் யாரும் இதை வந்து நம்ம செய்ய முடியலையேன்னு கவலைப்பட வேணாம். நம்ம தாய் தகப்பனை நம்ம மனசில் நினச்சாலே அது போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இப்போது அடுத்து நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயசம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு நல்லா அந்த பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுருந்தோம். வேக வச்ச அந்த பாசிப்பருப்பில் இப்போது நம்ம அந்த சட்டி பத்தாதால இந்த சட்டியில் மாற்றி வெள்ளத்தை வந்து இந்த தண்ணி விட்டு நல்லா கரையிற அளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து வடிகட்டி இந்த பாயாசம் செய்கிறதுக்காக அந்த வேக வச்ச பாசிப்பருப்போடு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு ஏலக்காய், அதோட ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். அப்போ அந்த ஏலக்காய் பொடியை வந்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலையே வந்து சமைக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போது தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை அதை வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். முன்னோர்கள்லாம் வந்து ஏன் நம்மளோட அப்பா யார் இறந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அசைவம் பிடிக்குமே, ஏன் நம்ம அன்னைக்கு அசைவம் வைக்கக்கூடாதா அப்படின்னா அவங்க இறந்தாலே வந்து அவங்க வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்களாக ஆயிடுறாங்க.
ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம அசைவம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கணக்கு. இப்போது நம்மளுக்கு இப்போ முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அதை வந்து பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம பாயாசத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. முடிஞ்ச அளவுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே யாரையாவது கூப்பிட்டு நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது வந்து ஒரு சிறப்பு. அதே மாதிரி நம்ம வந்து அமாவாசைக்கு கண்டிப்பாக வாழைக்காயை சமைக்கணுமாங்க. ஏன்னா நம்மளோட குடும்பம் வாழையடி வாழையாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அமாவாசை அன்னைக்கு வாழைக்காயவே செய்ய சொல்கிறாங்களாம். கீரை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அன்னைக்கு சமையலில் வாழைக்காய் ரொம்ப முக்கியம். எப்படியும் வாழை இலையில தான் சாப்பிட போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வந்து வாழைக்காயை வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடணுமா அன்றைய தினத்தில். ஸோ யாருமே இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமே வாழைக்காயை மறந்துடாமல் அன்னைக்கு சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏன்னா கூட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அவியல் ஒன்று இருக்குது, அடுத்து இது வந்து வறுவல். மொத்தம் 5 வகையாக செய்கிறது. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்ட பிறகு கலர் மாறிடும். அதுவே ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் கொஞ்சம் அடி பிடிச்சிட்டே தான் இருக்கும், ஏன்னா நம்ம வெறும் வாழைக்காக எண்ணெயில் சேர்த்துருக்கோம் இல்லையா. அப்போது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சோண்டு தேவைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எல்லாமே புரட்டுற அளவுக்கு நல்லா எல்லா வாழைக்காயிலையும் நம்ம அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு வதக்கி நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா, தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான வாழைக்காய் வறுவல் தயார். இது வந்து நம்மளுக்கு வந்து பேச்சுலர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு தாங்க இந்த சமையல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கோமே, நம்மளால் செய்ய முடியாது அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியுங்க. அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சோறு வச்சு ஒரு பருப்பு ரசம் வச்சு ஏதாவது ஒரு காய் வச்சு சாப்பிட்டுட்டு கூட நம்மளோட விரதத்தை வைக்கலாம். இவ்வளவும் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இன்றைக்கி வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சா. அப்புறம் நம்ம செய்ய போகிறது கடலைப்பருப்பில் வடை, அதாவது மசால் வடை. மசால் வடை வந்து 2 மணி நேரத்து மசால் வடைக்கு தேவையான அளவுக்கு 2 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்க்காததால் முட்டைக்கோஸ் வேணும்னா சேர்த்துக்கிறலாங்க. வேணான்றவங்க அப்படியே வடை தட்டி போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும், சுவையாக தான் இருக்கும். ஸோ தேவையான அளவு அதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும், அந்த பருப்புலையே இருக்க தண்ணியே போதும். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயும் குடிக்காது. ஸோ அப்புறம் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஸ்லைஸாக நறுக்குங்க. சரி, நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் போடுறோமே, நம்மளுக்கு வந்து டேஸ்ட் எதுவும் மாறும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து வடைக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி அதாவது சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு வடையை இப்போ நம்ம நல்லா அழகாக ரவுண்டாக தட்டி போட்டுக்கலாம். நம்ம அழகாக வடையை தட்டி போட்டாச்சு. நம்ம வீட்டில் வடை ரெடி. அப்புறம் என்னங்க, சாமி கும்பிட வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமிக்கு கும்பிட்டு இப்போ நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம். சுட சாதம் இருக்குது, ரசம் இருக்குது, அவியல் இருக்குது, வாழைக்காய் வறுவல், கீரை கூட்டு, பருப்பு குழம்பு, தயிர் ரெடியாக இருக்குது, பாயாசம், மசால் வடை. நம்ம காகத்துக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம்.
மற்ற நாள்லாம் இந்த காகத்தை கூப்பிடாதவங்க அன்னைக்கு காக்கான்னு அன்னைக்கு அந்த காக்காவுக்கே ஒரு விருந்தாக தாங்க இருக்கும். யார் வீட்டுக்கு போகிறது, யார் வீட்டுக்கு போகக்கூடாது, அது தெரியாமல் அது முழிக்கிற மொழி இருக்கே அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே எங்கள் வீட்டு மாடி தென்னை மரத்தில் காக்கா இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படா போகிறோன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அன்னைக்கும் காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்பயுமே எங்கள் காக்கா எங்கள் வீட்டுக்கு காக்கா வந்தாலே அது வந்து எங்கள் மாமனாரே எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். இது போகிறோம், நம்ம போன உடனே டபக்குன்னு காக்காங்க பாருங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம போய் சாப்பாடை வச்சுட்டு தண்ணியும் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவோம். அழகாக அது சாப்பிட்டு போயிடும். சுற்றி முற்றிலும் அத்தனை பேரும் அன்னைக்கு காக்கான்னு கத்திக்கிட்டே தாங்க இருந்தாங்க. இது தாங்க எங்கள் ஊரோட அழகு. நம்ம இப்போ இருக்கிற மீமிசல் ஊரோட அழகை பாருங்கள். இங்கே வந்து நம்ம கடற்கரை ஏரியாவில் இருக்கிறோமா, ஸோ நிறைய பறவைகள், குருவிகள், கருடன், அது கழுகு, அந்த 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 பறவைகளை வந்து நம்ம இங்கே நிறையாவே பார்க்கலாம். மயில் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இப்போது அழகாக அந்த காக்கா வந்து சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போல் அது வாயிலேருந்து ஒரு சொத்தை பறக்கி அந்த தண்ணியில் விழுந்திருக்கு. ஸோ இது இப்படி தாங்க போச்சு நம்மளோட ஆடி அமாவாசை. உங்களுக்கெலாம் இது எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.